ஹே காய்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து வீடியோ போடுறேன். இது வந்து லீக் பண்ணுவேனான்னு தெரில. ஏதோ என்னோட மன திருப்திக்காக நான் எடுத்துக்கிறேன். அதனால தான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லைட்டு எதுவுமே இல்லாமல் சும்மா எடுத்துக்கிறேன். எதுக்காக இந்த வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க, ஏன் இவ்வளோ நாள் வந்துட்டு வீடியோ போடல, எந்த ரீசன்னாலன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக தான் போடலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு போகலான்னு நினச்சேன். எப்படி இது ஆரம்பிக்கிறது கூட தெரில. ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எனக்கு க்ளோஸாக இருக்கிற எல்லாருமே. ஸோ இது எப்படி நான் ஆரம்பிப்பேன் இருங்க, கொஞ்சம் லைட் வச்சு பார்த்துக்கிறேன். எதனால இவ்வளோ நாள் வந்துட்டு ஆக்டிவாக இல்லைங்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா, எனக்கு சரியாக எடுத்து தரத்துக்கு யாருமே இல்லை. ஏக்கா அவங்க கூட எல்லோரும் இருந்தாங்களே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்களாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எல்லாருமே இருக்காங்க, பட்டு எப்படி சொல்கிறது தெரில. எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்ட்டு. நான் மட்டும்தானா இல்லை என்னன்னு தெரில. ஒவ்வொரு தடவையும் யாராச்சும் ஒரு பர்சன் நம்ம நம்புவோம் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இது வந்து மற்றபடி எந்த சர்க்கிள் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்ம யாராச்சும் நம்புவோம், இவங்க வந்து நமக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு. பட் அந்த ஒரு பர்சனே நம்மளை வந்துட்டு தூக்கி வீசிட்டு போகும்போது, வேற ஒரு பர்சன் வந்துட்டாங்க நம்மளை வீசிட்டு போகும்போது, அந்த பெயின் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப முன்னாடி எடுக்கிற வீடியோ, இதை எடுத்து லேட்டாக தான் போஸ்ட் போடுவேன்னு நினைக்கிறேன். அது ரொம்பவே ரொம்ப ஹர்ட் ஆகும்ல நமக்கு. நம்ம கூடவே இருப்பாங்க அந்த ஒரு பர்சன், நம்மக்கிட்ட சொல்ல நம்மளே அவங்க நல்லபடியாக அவங்கள பார்த்து இருந்திருப்போம். நமக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நம்மளே அவங்க நல்லா பார்த்துருந்துருப்போம். பட் நம்ம அவங்கள பார்த்துக்கிறோம், பட் அவங்களுக்கு இன்னொரு பர்சன் பெருசாக போயிட்டாங்கன்னா அந்த பெயின் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. நம்ம என்ன குறை வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க? கொஞ்ச நாள் பேசாமல் தான் இருந்தேன், பட் என்னால் அந்த பர்சன்ட்ட பேசாமல் இருக்க முடியல. என்னோட ரொம்ப ஸ்கூல்லேருந்து அந்த பொண்ணு எனக்கு பழக்கம். அப்படி இருக்கும்போது என்னடா இதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்கூலில் ரொம்ப க்ளோஸ் கிடையாது, பட் ஆஃப்டர் காலேஜ் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே க்ளோஸ். என்னடா இதுங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம கூடவே இருந்துட்டு எல்லாத்துலேயும் இருப்பாங்க, நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே நம்ம கூட வந்து நான் இருக்கேம்பாங்க. ஆரம்பத்தில் நம்ம நல்லா சண்டை போட்டாலும் நம்மக்கிட்ட இறங்கி வருவாங்க. பட் இப்போ ரீசன்ட் டேஸில் வேற ஒரு பர்சன் நல்லா பெரிய ஆளாக இருந்துட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கண்ணு தெரிய மாட்டேன்னு நம்ம அவங்கள பொறுத்தளவுக்கு அந்த ஸ்டேஜில் பெரிய ஆளாக நினச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நம்மளை விட பெரிய ஆளாக ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க தான் பெருசாக தெரியுறாங்க. நம்ம முன்னாடி பண்ண ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட அவங்களுக்கு இப்போ பெருசாக தான் தெரியுது. ஏன்னு தெரில. சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவங்கள இப்படி பார்த்துக்கிட்டே என்ன இப்படி பார்த்துக்கிட்டியா அப்படின்லாம் கேட்குறாங்க. எனக்கு அழுகிறதா சிரிக்கிறதா என்னன்னு தெரில. ஏன்னா நம்ம அந்த பர்சன் நல்லா தான் பார்த்துருப்போம். ஏன்னா அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே நம்ம செஞ்சுருப்போம், நம்ம கூடவே வச்சுருந்துருப்போம். பட் இப்போ அந்த ஒரு பர்சன் வந்து நம்மளை வேற ஒரு பர்சனுக்காக தூக்கி போட்டு போகும்போது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஏன்னே தெரில, யாரோ மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் இறங்கி போய் அவட்ட பேசினேன். சரி நம்ம தான் கோவத்தில் பண்ணிட்டோன்ட்டு இறங்கி போய் பேசினேன். பேசாமல் கிடையாது, இறங்கி போயிட்டு கேட்டேன். சரி இது மாதிரி பேசு, பழைய வார்னிங்கே வருவோம், பேசு. அவங்க உனக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் தெரில, பட் நான் அவங்க இம்பார்ட்டண்ட்டாக தான் நினைக்கிறேன், பேசு அப்படின்னு கேட்டேன். ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறது இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறாங்க. பட்டு அது மாதிரி எதுவுமே தெரியல, எதுவுமே காமிச்சிக்கணும் அப்படின்ட்டு விரும்பல. விட்டுட்டு தனியாக இருக்கிறனால தான் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னா என்னன்னு எனக்கு தெரில. சாரி, அதுக்குள்ளே வந்து ஸ்டோரேஜ் இல்லைன்னு வந்துருச்சு. ரொம்ப பிளாக் அடிக்குதுன்ட்டு ரிங் லைட் கூட இல்லை சொல்ல போனால். இப்போது மன்னிச்சுக்கோங்க, இந்த வீடியோ நான் போட மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். மனசுக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸை யார்கிட்ட கொட்டி தீக்கிறதுன்னு தெரில. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதுதான் அந்த பர்சனுக்கு நம்ம போய் கெஞ்சினேன், பேசு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு போனேன். ஏன்னா அவங்க நம்ம கூடவே இருந்துட்டு அந்த பர்சன் இல்லைங்கும்போது கஷ்டமாக இருக்கும்ல. அப்போது வேற ஒருத்தவங்க அவங்கள லிஃப்ட் பண்ணி விட்றாங்க. அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணலன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க நான் சப்போர்ட் பண்ணாமல் கிடையவே கிடையாது, என் கூட இருந்தவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு வேற ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கும் போது நான் பெருசாக தெரியல. என்னவா இருந்தாலும் எல்லாருமே வந்துட்டு அப்படி தான் நினைக்கிறேன். பழைய பொருள் எல்லாமே கிடச்சிதுன்னா ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும், ஓகேவா? அந்த பொருள் கிடைக்கும் போது அது பழைய பொருள் ஆயிடுச்சு, நம்ம தூக்கி போட்டு வேற பொருள் வாங்கிடுவோம். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற எல்லாருமே இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் நான் அடிப்படுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில். எங்கள் வீட்டில எல்லாம் சொல்லுவாங்க, ஓவராக ஃப்ரெண்ட்ஸ் கூட க்ளோஸ் ஆகாத. இது வந்து சாதிகாவோ ஜீவிதாவோ கிடையாது, தயவு செஞ்சு அவங்களெலாம் யாரும் நினைக்காதீங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்வேதாக்காவும் கிடையாது. இது இந்த ஐஃபோன் வாங்கினா ஒரு பிரச்சனை, ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டே இருக்குது. அதுதான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்.
அது எல்லாருக்கும் வந்துட்டு எல்லாரும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க மாட்டாங்கல்ல, நம்ம தான் அதை உணர்ந்துக்கணும். பட் என்னால் அது முடியல. நானும் இதை நினச்சி ஒரு மாதிரி டிப்ரெஷன் மூடுக்குள்ளே போயிட்டேன், அழுதுட்டு இருக்கேன். இப்போ வரையுமே ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அதை நினச்சி. ஏன் இவங்களுக்கு நம்ம நல்லா தானே பார்த்துட்டு இருந்தோம், ஏன் நம்மளை விட்டு போகிறாங்க, எனக்கு இப்போ யார் இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ கூட இந்த வீடியோ நான் போட்டேன்னா அந்த பர்சனுக்கு இது தெரியும். அதை தயவு செஞ்சு தப்பாலாம் எடுத்துக்காத. இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னடா இது இப்படி பேசியிருக்கான்ட்டு இதை பார்த்துட்டாச்சும் புரிஞ்சுக்கோ இந்த பர்சன் வந்துட்டு இப்படின்ட்டு. இப்போ என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிட்டேன். இப்படி திரும்பியே வந்தாலும் தயவு செஞ்சு எந்த ஒரு வெஞ்சன்ஸும் வச்சுட்டு வராத. அப்படி வர மாதிரி தான் வராத. போறியா ஒட்டுமொத்தமாக போயிரு, இல்லை இருக்கியா இரு. இப்படி 2 கட்டானா இருந்து இருக்காத. ஒன்ஸ் என்னால் தூக்கியும் போட முடியல வேணாம் அப்படின்ட்டு. எனக்கு ஸ்வேதா கார்டு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா, வேணா வச்சுக்குவாங்க, அந்த அக்கா கொடுத்தவங்க பிடிக்கலாம் தூக்கி வீசிடுவாங்க, என்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல. நானும் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில எல்லாம் பார்ப்பாங்க, அழுதா பிரச்சனை, ஏன் அழுகிறேன்லாம் கேட்பாங்க. ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் ஆகிட்டு இருக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துல. அதனால என்ன சொல்ல வரேன்னா, யாரும் நம்ம கூட என்னாலும் கடைசி வரைக்கும் வர மாட்டாங்க. நமக்கு நம்ம தான், என்ன நானே பார்த்து சொல்லிக்கிறேன், நமக்கு நம்ம தான் இருப்போம், யாருமே இருக்க மாட்டாங்க அவந்தி. ஸோ இனியாச்சும் ஃபீல் பண்ணாம இரு அப்படின்னு என் மனசை சொல்லிக்கிறேன். அடுத்த 5 நிமிஷம் படுத்து என்ன பண்ணிட்டு இருப்பேன், அழுதுதான் இருப்பேன், என்னடா இப்படி போயிட்டாங்களே அப்படின்ட்டு. எனக்கு மேபி இருந்திருந்தா யாராச்சும் எனக்கு கூடவே என்ன எனக்கு தெரியாது. என்னை விட்டுட்டு ஒரு பர்சன் போறாங்கன்னா அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. நான் என் கேரக்டர்ல ஏதாவது தப்போ அதனால அவங்க போறாங்களோன்னு எனக்கு தோணுது. அவன் என்னை விட்டு போல இருந்தாலும் எனக்கு அது எப்படி இருக்குன்னா, ஏதோ எனக்கு இஷ்டத்துக்கு வந்து அவங்க நம்ம தான் போய் கெஞ்சி பேசுற மாதிரி, நம்ம தான் போய் மெசேஜ் கெஞ்சி பண்ற மாதிரி அப்படி ஹர்ட் ஆகுது. ஸோ என்னோட ஃபீலிங்கை தான் இதில் நான் சொல்லியிருக்கேன். தயவுசெய்து நீ வீடியோ பார்த்து தப்பாலாம் எடுத்துக்காது. என் ஃபீலிங் தான் இது. இனிமேலாச்சும் மாறுமா அப்படிங்கிற ஒன்று தான். இதை நான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணுவேனான்னு தெரியாது. மேபி பண்ணினேன்னா இதை பார்த்தாச்சு என்கிட்ட நீ எப்படி இருக்கியோ இல்லையோ, மித்தவங்க கூட க்ளோஸாக இருக்கிறத அதைவாச்சும் நீ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோ. நீ மற்ற விதத்தில் எந்த வரையும் நான் குறைய சொல்ல மாட்டேன். நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. சரியா, நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. நல்லா ரெடி, அது போதும். நீ நல்லா இருந்தாலே ஓகே, ஃபைன், குட், எல்லாமே வெல் குட். அதே மாதிரி உங்களுக்கும் எல்லாருக்கும் இதை ஒன்றே ஒன்று சொல்கிறேன், யாரு கூடயும் க்ளோஸ் ஆயிடாதீங்க. க்ளோஸ் ஆகிட்டு என்ன மாதிரி உட்காந்து அப்புறம் அழுதுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். என்ன மாதிரியே ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் கண்டிப்பாக நிறைய பேர் உடஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு தான் சொல்கிறேன், வேணாம் ரொம்ப க்ளோஸ் ஆகாதீங்க. எல்லாம் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இருப்பாங்க. வேற ஒரு பர்சன் அவங்க நம்மளோட பெஸ்ட்டாக கிடச்சிட்டாங்கன்னா அந்த பர்சன் போயிடுவாங்க. நம்ம தான் இதை வந்துட்டு ஏற்றிக்கணும். மண்டேல நான் ஏற்றிக்குவேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, என்ன பண்ணுறது தெரியல. இதனால தான் நான் வீடியோ போடாமல் இருந்தேன். நான் எவ்வளோ ரீசன்ஸ் கேட்டிங்களே, எனக்கு எடுத்து தரதுக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு. அது கண்டென்ட் தெரில, எதுவுமே இல்லை. அதனால 2 months கேப் விட்டுருந்தேன். 2 months 3 months எவ்வளோ மந்த்ஸ் ஆச்சுன்னு தெரில. ஸோ என்னை மன்னிச்சுக்கோங்க. இதனால தான் என்னால் போட முடியாமல் இருந்துச்சு, வேறு எந்த ரீசனுமே கிடையாது. எனக்கு எப்படி எதோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல, தனியாக ஏதோ புலம்பிட்டு இருக்கேன். சரி ஓகே, இந்த வீடியோவை நான் இதோட எண்டு பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே இருந்தேன்னா கண்கள் கலங்கும், எங்கள் வீட்டிலே என்னை அறுத்து விடுவார்கள். ஸோ நிம்பல் போகுதுங்கிறேன். போயிட்டு வரேன். டாட்டா பாய்.